சார் அதாவது ஒரு மொபைல் ரொம்ப சுக்குநூறாக உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மொபைல்லேருந்து டேட்டா எடுக்க முடியும்? கண்டிப்பாக முடியும் தான். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு லோ பட்ஜெட் செட்டு தான். லோ பட்ஜெட்னா ஒரு புதுசாக ஒரு 15,000க்கு ஏதோ வாங்கி யூஸ் பண்ண செட்டு. பட் நான் அவர்கிட்ட சொன்னது, என்னுடைய முயற்சியை நான் முழுசாக செய்கிறேன், இவ்வளவு செலவாகும், இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன். அவர் எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் பரவாயில்ல, ஆனால் எனக்கு இதில் உள்ள டேட்டாஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னாரு. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அவரோட உடஞ்ச மொபைல்லேருந்து எல்லாமே வேஸ்ட்டு. அது அவரோட மாடல் என்னவோ அதே மாடல் இன்னொரு மொபைல் ஒன்று யூஸ்டு மொபைல் பை பண்ணி அந்த போர்டில், அந்த மதர் போர்டில், புதுசாக வாங்கின மதர் போர்டில் இவரோட போர்டில் இருக்கிற ஐசி, அந்த டேட்டாஸ் சம்மந்தப்பட்டு ஐஎம்ஐ சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சிப்பெல்லாம் எடுத்து இந்த போர்டில் வச்சு ஆன் பண்ணி, அவர் எப்படி ஆஃப் ஆச்சோ, எந்த கண்டிஷனில் ஆஃப் ஆச்சோ, டயல் ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட் நம்பர் கொண்டு அப்படியே அந்த ஃபோனில் வர வச்சு அவருக்கு அப்படியே நாங்கள் கொடுத்தோம். அவரும் ஹாப்பி. ஸோ டேட்டாஸ் எடுக்க முடியாதுன்னு கிடையாது, அதே நேரத்தில் அதுக்கு பாசிபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவோம். அந்த ரிஸ்க் தெரிஞ்சு தான் எடுக்கிறோம். எதுக்காக எடுக்கிறோம்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. அவர் டேட்டாஸ் எடுத்து கொடுத்தா அவர் ஹாப்பி இல்லை, அந்த ஹாப்பி வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்காக இந்த மாதிரி ரிஸ்க்கை நாங்கள் எடுத்து பண்ணுறோம். இப்போவும் கஸ்டமருக்கு வந்து கம்பல்சரி டேட்டாஸ் வேணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கு உண்டான செலவுக்கு அவங்க ஓகேன்னா ரிஸ்க் நாங்கள் எடுத்து பண்ணிக்கிறோம்.